everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு புது ரோஸ் வெரைட்டி பத்தி தான் பார்க்க போறோம். நான் நேத்து ஒரு coming soon வீடியோ போட்டிருந்தேன். அது எது பத்தினா ரோசஸ்ல அதோட branches இருக்குல்ல அதுல இருந்து நிறைய பக்க கிளைகள் lateral stems எப்படி அதை ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வரது, அதே மாதிரி basal shoots bud unionல இருந்து main stems புதுசா எப்படி ப்ரோமோட் பண்றது, அது ரிலேட்டடான டிப்ஸ் பற்றி போடலாம் அப்படின்னு ஒரு யோசனை. இது பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது, கொஞ்சம் ரோஸ் வளர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கம்யூனிட்டியில் நிறைய பேர் இப்போது கொஞ்சம் ஒரு விதம் ரோஸ் நல்லா வளர்த்து எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருக்காங்க. நான் அந்த குரூப்லலாம் பார்க்குறப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்னோட நிறைய ரோசஸில் வந்து இந்த மாதிரி புது ஷூட்ஸ் பிரான்ச்சஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நான் அதை வந்து கேப்சர் பண்ணி அது ரிலேட்டடாக ஒரு டாபிக் போடலாம், எவ்வளோ பேர் அது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் அந்த கம்மிங் சூன் டீசர் நான் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கீங்க. ஸோ ஐல் போஸ்ட் தட் வீடியோ வெரி சூன். சரியா? இது தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரோஸ். இந்த ரோஸோட பேர் வந்து வில்லி மே, WILLIEMAE, மே அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரால்ஃப் மோர் அப்படின்றவர். He is from United States, father of miniature roses அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுறவங்க. அவங்க தான் இந்த ரோஸை வந்து ஃபஸ்ட் பிரெட் பண்ணியிருக்காங்க 1966. லேட்டர் 1969 இது ஆஸ்திரேலியாவில் ராய் அப்படின்றவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரோஸோட கலர் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ரெட் அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ டைப் ஆஃப் கார்மைன் பிங்க் அப்படின்னா ஒரு சிகப்பு கலந்த ஒரு ராஸ்பெரி ரெட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கார்மைன் பிங்க், ராஸ்பெரி ரெட், பிங்க் கலந்த ரெட் அப்படின்லாம் சொல்லலாம். மினியேச்சர் அப்படின்னால ஃப்ளவர் சைஸ் வந்து ஒரு 1 இன்ச்சு சைஸ் தான் இருக்கும், ஒரு 1 to 1.5 inch சைஸில் தான் இருக்கும். இதில் நிறைய டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது. விரிய போகிறது, விரிஞ்சது, கொஞ்சம் பழசான ஃப்ளவர்ஸ். அப்போ உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும்ல. இப்போ நம்ம பார்க்குற ஃப்ளவர்ஸ் எல்லாமே இன்றைக்கி விரிஞ்ச ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ். நம்ம அதோட சென்டர் பார்த்தோன்னாலே தெரியும், ஒரு லைட் எல்லோ கலர் இருக்கும், ப்ரௌன் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அப்போது ஃப்ரெஷ்ஷாக விரிஞ்ச பூக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த கலரில் ரொம்ப கம்மியான ரோசஸ் தான் வருது. ஸோ இட்ஸ் ஈஸி டு ஐடென்டிஃபை. அண்ட் விரிய போகிற மொட்டுக்களில் அந்த பிங்க் நமக்கு தெரியும், ஆனால் மொட்டு மட்டும் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அண்ட் இந்த பூவில் இன்னொரு வித்தியாசம் என்னென்னா, அந்த பெட்டல்ஸ்க்கு அடியில் வந்து நிறைய ஒயிட் இருக்கும். கம்ப்ளீட் ஒயிட் கிடையாது, கொஞ்சம் ஒயிட் சேர்ந்து வரும். அண்ட் அந்த பெட்டல்ஸோட அரேஞ்ச்மெண்ட், பெட்டல்ஸோட சைஸ் எலாங்கேட்டடாக நீளமாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய மினியேச்சர்ஸ் பார்த்துருக்கோம், அதோட பெட்டல் ஃபார்ம் வந்து லேயர் லேயராக குட்டி குட்டியாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பெட்டல்ஸ் வந்து எலாங்கேட்டடாக இந்த மாதிரி வரும். அண்டு நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸ் வந்து ஒயிட் இருக்கும், அது செக் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த பெட்டல்ஸுக்கு அடியில் பார்த்தோன்னா ஒயிட் கலர் ரொம்பவே நமக்கு எவிடெண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஃப்ளவர்ஸ்க்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மைல்டு ஃப்ரேக்ரன்ஸ். அது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பூத்த இன்றைக்கி விரிஞ்ச பூக்களில் மட்டும்தான் அந்த ஃப்ரேக்ரன்ஸை நமக்கு வந்து ஸ்மெல் பண்ண முடியும். இன்றைக்கி பூத்து இன்றைக்கி விரிஞ்ச பூ நாளைக்கு நம்ம ஸ்னிஃப் பண்ணி பார்த்தோன்னா ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே தெரியாது, நம்ம வந்து மனம் இல்லாத ரோஸ் மாதிரி இருக்கும். ஸோ எனிவே, ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கலர்ட் ரோஸ். மினியேச்சர்ஸ்னாலே செடியில் 2-3 நாள் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறமா இந்த மாதிரி காய ஆரம்பிச்சிடும். அதுவும் நான் ஃபுல் சன்னில் டெரஸில் வச்சுருக்கேன். ஸோ அந்த பெட்டல் சீக்கிரமாகவே ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வில்லி மே ரோஸோட ஏஜ் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு 3 months தான் இருக்கும், மேக்ஸிமம் 3 months 1 week அவ்வளோக்குள்ளே தான் இருக்கும். நான் இது வாங்கின உடனே ரீபாட் பண்ணிட்டேன். சில டைம் மட்டும் நான் சொல்லுவேன் இல்லையா, நர்சரியிலேருந்து வாங்கும்போதே கேட்டு அவங்க சொல்லுவாங்க இப்போ மாற்றாதீங்க, இப்போ தான் மாற்றி வச்சுருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரோசஸ்லாம் நான் வந்து ரீபாட் பண்ண மாட்டேன், ஒரு 3 to 6 months அப்புறமா தான் பண்ணுவேன். இது நான் உடனே பாட் பண்ணி வளர்த்த ரோஸ், நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்குது. அதுதான் வில்லியமேயோட ஸ்பெஷாலிட்டி.
அப்படி ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி வைல்டாக வளர்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா ஸ்கேல்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா ஸ்டெம்ஸ்லேயுமே வந்து ஸ்கேல்ஸ் அஃபெக்ட் ஆகி அந்த மார்க் பார்த்தாலே தெரியும். நீம் ஆயிலெலாம் வச்சு ப்ரஷ் பண்ணி ஃபுல்லும் நான் க்ளீன் பண்ணி எடுத்தேன். ஒரு ஸ்டெம் ஐ லாஸ்ட் இட், கீழே கட் பண்ணி விட்டுருக்குறேன். பட் எனக்கு அதுக்கப்புறமா 2 நல்ல பேசல் ஸ்டெம்ஸ் வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டெம் ஒன்று, இது ஒரு டீசன்ட் சைஸ். இது ஒரு லேட்ரல் பிரான்ச், ஒரு பக்க கிளை வேற ஒரு பிரான்ச்சில் உள்ளது. இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்கு. அந்த பக்கமாக இன்னொரு நல்ல பேசல் ஸ்டெம் இருக்குது. இதுதான் அந்த சைடு உள்ள பேசல் ஸ்டெம். நான் அதை பாட்டை டர்ன் பண்ணியிருக்கிறேன். இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பிரான்ச்சை விட ரொம்ப ஹெல்த்தியான பிரான்ச். ஏன்னா இதில் நிறைய ஃப்ளவர் பட்ஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த பூ வந்து சிங்கிளாகவும் பூக்கும், இந்த மாதிரி பஞ்சாகவும் பூக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஹெல்தி பேசல் ஸ்டெம். ஏற்கனவே நான் உங்களுக்கு 2 பேசல் ஸ்டெம்ஸ் காமிச்சிட்டேன். இந்த வீக்கு வந்து 3வது ஒரு ஷூட் வந்துருந்துச்சு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அப்போது வீடியோலலாம் காமிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பட் யூனியன் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் ஒரு குச்சி மாதிரி ப்ரௌனாக இருந்த ஒரு ஸ்டெம்மை வந்து நான் கட் பண்ண ட்ரை பண்ணும்போது இதுவும் சேர்ந்து அடர்ந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, எடுத்து போட்டாச்சு. த பிளான்ட் வில் ஸ்டில் சர்வைவ். பட் ஆனால் ஒரு ஸ்ட்ராங் பேசல் ஷூட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது பார்த்தாலே தெரியுது இல்லையா, அதோட சைஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப திக்காக ஸ்ட்ராங்காக இருக்குது. நமக்கு அப்படின்னா ஓவரால் 3 நல்ல ஸ்டெம்ஸ் இதில் இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். க்ரோத் இஸ் ஓகே. ஆனால் இந்த பிளான்ட் வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கிடையாது. அண்ட் அங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டியோண்டு ஒரு பிரேக் தெரியுது. ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இல்லை. இனி போக போக தான் தெரியும் அது வளருமா இல்லை அப்படியே போயிடுமா இல்லை ஸ்ட்ராங்காக வெளியே வருமா அப்படின்னு. ஃப்யூச்சரில் இந்த பிளான்ட் நான் காமிக்கிறப்போ ஐ வில் ஷோ ஹவு இட் இஸ் டூயிங். வில்லிமே ரோஸ் வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா. அப்படின்னா டிசீஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மொத்த பிளான்ட்டும் அஃபெக்ட் ஆயிரும், உடனே அஃபெக்ட் ஆயிரும். ஸ்கேல்ஸ் வந்தப்போ எல்லா பிரான்ச்சும் அஃபெக்ட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி தான் பிளாக் ஸ்பாட். பிளாக் ஸ்பாட் இது வந்து கண்டினியூஸாக எனக்கு வந்துகிட்டே இருந்திருக்கு. நான் எவ்வளோ ஃபஞ்சிசைட் ஸ்ப்ரே பண்ணாலும். பட் ஐம் ட்ரைங் டு கண்ட்ரோல் இட். இந்த அளவுக்கு இருக்குது. 3 மாதம் மழையில் தான் இருந்துச்சுது. பட் ஐம் ட்ரைங் டு மெயின்டைன் இட். நம்ம வந்து அந்த ஃபஞ்சிசைட் பெஸ்டிசைட் ரொட்டீன் கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா ஓரளவு பிளான்ட்டை நம்ம சேவ் பண்ணிடலாம். ஸோ அந்த பிளாக் ஸ்பாட் ப்ராப்ளம் இருந்தும் அதோட கேர் கொடுத்ததுனால எனக்கு 3 புது பிரான்ச்சஸ் கிடச்சி இல்லையா. ஸோ ஃபங்கஸ் வந்தாலும் நம்ம கரெக்டாக பெஸ்டிசைட் ஃபஞ்சிசைட்லாம் கொடுத்து ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த பிளான்ட் வில் பர்ஃபார்ம். இதில் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது, குட்டி குட்டியாக நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. இது ஃபஸ்ட்டு ஷேடில் தான் இருந்து. ஷேட்னால் கொஞ்சம் தான் சன்லைட் கிடைக்கும். ஒரு 4 hours அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா அப்போ தான் மாய்ஸ்சர் லெவல் ப்ராப்ளம் ஆகி ஸ்கேல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. நான் தென் ஐ மூவ்டு டு ஓப்பன் டெரஸ். ஃபுல் சன்னில் இருக்குது. இந்த செடியை நான் ஃபுல் சன்னுக்கு மாற்றி ஒரு 1 month இருக்குங்க. அதுக்கப்புறமா தான் இந்த எனக்கு புது பிரான்ச்சஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. அதுதான் இதோட ரிசல்ட். பிளாக் ஸ்பாட் வந்தாலும் த பிளான்ட் இஸ் க்ரோயிங். அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி க்ரோத் ஸ்டாப் ஆகலை. ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் இட். நான் அதனால தான் மறுபடியும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது வந்து ரோசஸை ஃபுல் சன்னில் வைங்க. 4 hours சன்லைட் வந்து பத்தாது. மினியேச்சர் ரோசஸ்க்கு வந்து கொஞ்சம் சன்லைட் கிடைச்சா போதும், தே ஆர் ஷேட் டாலரண்ட் அப்படின்னு சொன்னாலும் நம்ம எதிர்பார்க்குற அளவு பூவும் க்ரோத்தும் இருக்காது. அதுக்கு எப்படி வளருமோ அப்படி தான் வளரும். ஸோ நம்ம என்ன தான் கேர் கொடுத்தாலும் தே ஓன்ட் பர்ஃபார்ம். ஸோ அதனால் ரோசஸை வந்து நீங்கள் மேக்ஸிமம் மார்னிங் டு ஈவினிங் சன்லைட்டில் வைக்கிறது நல்லது. ஷேட் நெட் போடணும்னு தேவையில்லை. இந்த ஃபர்ஸ்ட் இயர் அந்த பிளான்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும் அந்த ஹீட்ஸுக்கு. அடுத்த சீசனுக்கு வந்து அது யூஸ் டு ஆயிரும். த பிளான்ட் வில் பி ஸ்ட்ராங்கர். ஸோ அதனால் ஃபுல் சன்லே வைங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வில்லிமேயோட ஒரு ஷார்ட் ஓவர்வியூ. இந்த ரோஸை பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே காமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பரில் கூட மெசேஜ் அனுப்பலாம். இன்னும் நிறைய ரோஸ் வெரைட்டி வீடியோஸ் காத்துட்ருக்கு. I'll try to post as soon as possible. Just stay tuned for that. Marbdi, I'll meet you all on another video, friends. Till then, as usual, happy gardening and enjoy growing roses. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.